கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான். நீங்கள் நினைப்பீங்க கன்னிராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசிக்காரன் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட கன்னிராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க. போர்க்குணம் கொண்டவங்க, உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தினம்தோறும் புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க, ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய கன்னிராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் கன்னிராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க. இனிமேல் கன்னிராசியை எதிர்த்தவங்களுக்கு அழிவு காலம் தான். எமனையே எதிர்க்கக்கூடிய சக்தினா அது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு தான் இருக்குது. சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள். வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது ஜூன் 18ஆம் தேதிக்கு பிறகு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அதாவது மீனராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இவங்க 5 பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் 28ஆம் தேதி சுக்கிர பயிற்சி நடக்க இருக்குது. இத்தனை நாட்களில் நடந்த பயிற்சியை விட சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ஒருத்தன் கொடியேட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாமே சுக்கிர உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சுக்கிர பயிற்சி மூலமாக அனைத்து ராசிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு நல்ல நல்ல பலன்கள், நல்ல நல்ல முன்னேற்றங்கள், நல்ல நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிகழப்போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டகசனி ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எல்லா ராசிக்குமே ஒரு சில பாதிப்புங்கிறது இருக்குது. சற்று கன்னிராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக அந்த கண்டகசனி மூலமாக பாதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதனால் எல்லா நபர்களுக்குமே கிடையாது. இதில் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் மட்டும்தான் இந்த கண்டகசனியோட தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர எல்லா கன்னிராசிக்காரர்களுமே இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது. ஒரு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு கண்டகசனியோட தாக்கம் அப்படிங்க இருக்க போகுது. இருந்தாலுமே கூட இடையில நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள், அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே இடையில உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த சுக்கிர பயிற்சி, 5 கிரகங்களுடைய சேர்க்கை, அதுக்கப்புறம் குரு பயிற்சி, இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்க போக போகிறீங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு. இதன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும், மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும்
வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும்போது ரொம்பவும் இதை பார்த்துட்டு மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் அதே மாதிரி சலுகைகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் விரைவில் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா கன்னிராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே வந்து ஈஸியாக வந்து காதல் ராசி ஈஸியாக அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். திருமண வாழ்க்கை வந்து ஈஸியாக அமைஞ்சிருந்தால் நிறைய நபர்கள் வந்து சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டத்துன்பங்களை கன்னிராசிக்காரங்க அதிகமாக சந்திச்சு வரீங்க. குறிப்பாக இந்த திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா கன்னிராசியில் பிறந்தோம் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய ஆண்கள் இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தைய பாக்கியத்தில் இயங்கிய கன்னிராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது சாமி, 4 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல சாமி அப்படி தான் நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே 2025 முடியறதுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசினா அது வந்து கன்னிராசிக்காக தான். ஏன்னா காதல் ராசினாவே கன்னிராசின்னு ஒரு நேம் அப்படிங்கிறது இருந்துச்சு முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காதலில் சண்டை சச்சரவு மனக்கசப்பு இதன் மூலமாக நிறைய பிரேக்கப் எல்லாமே ஆகுது. வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸும் இதற்கு தடையாக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில்துறையான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களையும் பற்றின உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக பிரச்சனையில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடன் பிரச்சனை தான். எப்படியும் அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் சாமி, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன். நீங்கள் இப்போ போய் ஒரு கன்னிராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 8 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுன்னு கடன் இல்லாத சொல்லக்கூடிய ஆட்களே ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க கன்னிராசிக்காரங்களை. வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது.
உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு ஒன்று மலரப்போகுது. அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக கன்னிராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க. இந்த நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையும், நல்ல ஒரு சப்போர்ட்டும், நல்ல ஒரு பேக் போனாக கண்டிப்பாக இந்த நபர் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விரைவில் அங்கம் பெற போகிறார். அந்த நபர் அப்படிங்கிற வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகிறாங்க.